சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ரீசெண்டாக ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக இந்த 24 லோக்சபா எலெக்ஷன்ஸில் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது 19ல் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல, 240 சீட்ஸாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல இருந்த எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, பாஜக நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. 303 சீட்ஸ் இருக்கும்போது அவங்க எப்படி நாட்டை நிர்வாகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுபோக அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, the electorate has moved to the right அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இந்தியாவில் வாக்காளர்கள் வலதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ ஒரு பொலிட்டிஷியன் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரொம்ப டிஃபீட்டிஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து அவர் பேசுறாரு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் சிதம்பரம் இஸ் ரைட். அந்த நிகழ்ச்சி வந்து ராஜ்தீப் சர்தேசாய், இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜேர்னலிஸ்ட்ஸ், இந்தியாவுடைய எடிட்டர், அவருடைய புத்தக வெளியீட்டு விழா. அவர் வந்து 2024 தேர்தல்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். 14 தேர்தல் 19 தேர்தலை பற்றி எழுதினார். 24 தேர்தல்களை பற்றி அவர் எழுதிய புத்தகம் பற்றின ஒரு உரையாடல். 5 அரசியல்வாதிகள் அதில் கலந்து கொண்டாங்க. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி. நம்முடைய ப. சிதம்பரம் காங்கிரஸ்லேருந்து, பிஜேபியிலேருந்து தினேஷ் திரிவேதி, ஒவாசி அசாவுதீன் ஒவாசி கலந்துக்கிட்டார். அப்புறம் வந்து அனலிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அண்ட் கமெண்டேட்டர் யோகேந்திர யாதவ், அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மொய்மா மொய்த்ரா, 5 பேர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி. ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து ஓப்பனிங் ரிமார்க்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தருட்டையும் கேட்குறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் முதல்ல, அப்புறம் டீட்டெயில் டிஸ்கஷன். அதில் எடுப்பிலேயே ப. சிதம்பரம் சொன்னது தான் வந்து இந்த இந்தியன் ஓட்டர் ஹஸ் மூவ்டு டுவர்ட்ஸ் ரைட்னு. சராசரி இந்திய வாக்காளன் வலது பக்கமாக, தட் இஸ் பிஜேபி பக்கமாக, பெரும்பான்மை மதவெறியின் பக்கமாக நகர்ந்திருக்கிறான்றாரு. 100% சிதம்பரம் சொல்கிறது சரின்னு தான் நான் நம்புகிறேன். சிதம்பரத்தோட கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? சிதம்பரம் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, பாஜக நாட்டை நிர்வாகம் பண்ணுற விதம் வந்து மாறல அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் இல்லையா, இது காங்கிரஸோட ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா டெக்னிக்கலாக பாஜக பொலிட்டிக்கலாக வீக்காக இருக்காங்க. அப்போ பாஜகவோட அந்த பிஹேவியரை மாற்றணும் இல்லையா? காங்கிரஸ் அழுத்தம் போட்டால் மாற்றலாம். காங்கிரஸ், அதாவது பிஜேபி வந்து வீக் ஆகிட்டாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். 60 சீட்ஸ் காணாமல் போயிருக்கு. இல்லை, சீட்ஸ் அல்ல அளவுகோல். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 19ல் 38% வாங்கினவங்க 24ல் 36% வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 19ல் 19% வாங்கினது 23% ஆயிருக்கு. காங்கிரஸ் 4% ஏறி இருக்குது, பிஜேபி 2% குறைஞ்சிருக்கு. ஸ்டில் த டிஃபரன்ஸ் இஸ் 13%, 23 அண்ட் 36. அந்த நிகழ்ச்சியிலே அவர் சொல்லுவார், நத்திங் ஹஸ் சேஞ்ச்டு. ஏன்னா இடி அப்படியே தான் இருக்குது, இன்கம் டேக்ஸ் அப்படியே இருக்குது, ஜுடிஷியரி அப்படியே தான் இருக்குது, ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க, மீடியா அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மாறல. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அக்ரெசிவாக அவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பேசின முதல்ல சொன்ன பாயிண்ட்டை சிதம்பரம் சொல்கிறேன். நான் பலவீனமாக இல்லைன்றதை காண்பிப்பதற்கான வேலைகளை டே 1லேருந்து மோடி தொடங்கியிருக்காரு. ஃபைன், இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இதுக்கு யார் காரணம்னு கேட்கும்போது ஐ திங்க் காங்கிரஸ் மட்டுமே ப்ளேம் பண்ணுறது சரியில்லை. கரெக்ட். பிகாஸ் யூசி, இது பீப்புள்ஸ் சாய்ஸ். இது 90களில் 80களில் 90களில் வந்து நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் அப்போ பள்ளியில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பாபர் மஸ்ஜித் இடித்தப்போ த கண்ட்ரி மூடு வந்து என்னென்னா, இட் வாஸ் சோபர். சராசரி இந்து கண்ணீர் விட்டு அழுதான். இது தப்பு, நம்ம செஞ்சிருக்கக்கூடாது, நான் மாபெரும் பாவத்தை செய்து விட்டோம். குஜராத் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கூட நேஷனல் மீடியா எல்லாமே அந்த கலவரத்துக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. குஜராத் கலவரத்தப்ப இது இன்னைக்கு வந்து மோடியை சப்போர்ட் பண்ணுற இந்தியா டுடே குஜராத் கலவரத்தின் போது அவங்க விட்ட கவர் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். ட்ரூ. பாபர் மஸ்ஜித் 92ல் இடிக்கப்பட்டப்ப அப்போ வந்து நான் இப்போ துறைக்கு வந்த புதிது. அப்போ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள், பொதுமக்களோட கருத்து வந்து பிஜேபிக்கு எதிராக இருந்தது. ஏன் வாஜ்பாய் வந்து இந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அடுத்த நாள் உண்ணாவிரதம் உட்காந்துறாரு. இப்போ அப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட இது அன்அக்செப்டபிள் அப்படி தான் சொல்கிறாங்க. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது வந்து பொதுமக்கள் மத்தியில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தாங்க. பட் இந்த 30 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 92லேருந்து 2002, 2012, 2022, 32 வருஷம் ஓடி போயிருக்கு. கம்ப்ளீட்லி இந்தியன் பாலிட்டிக்ஸ் ரைட் வைடாக ஷிஃப்ட் ஆகிருக்குது. ஸோ சிதம்பரத்தோட அந்த கருத்து வந்து ஓட்டர் ஹஸ் சோசன் ரைட்டுன்றது உண்மை. அந்த நீங்கள் 60 சீட்டு குறைஞ்சதுன்னு பார்க்காதீங்க, வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது 38லேருந்து 36% தான் அது ஆயிருக்குது. அகெயின் எதுவுமே மாறல. ஜுடிஷியரி மாறல, லோக்சபா ராஜ்யசபாவோட ப்ரிசைடிங் சேர்மன் அவங்க நடந்துக்கிற முறை மாறல, எதிர்கட்சிகள் அவங்க நடத்துகிற விதம் மாறல, இடி மாறல, சிபிஐ மாறல, மீடியா மாறல. ஸோ இதெல்லாம் மாறும்னு ஏன் ஸ்டார்டிங்கில் நம்பினாங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை கேப்ரியல்.
நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்போது 1.0வையும் 2.0வையும் பார்த்துட்டு பிஜேபிக்கு ஒருத்தன் ஓட்டு போடுவான்றதை நம்ம சவுத்தில் தமிழ்நாட்டில் நம்ப கூட முடியல. பட் அது வே ஆஃப் லைஃபாக வட இந்தியாவில் மாறி இருக்குது. வே ஆஃப் லைஃபாக வட இந்தியாவில் மாறி இருக்குது. டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு 19 ஓட்டு போட்ட ஜனங்க 19 நடந்த கொரோனா இன்சூரன்ஸுக்கு பிறகும் 5 லட்சம் பேருக்கு 40 லட்சம் பேர் செத்து போனான். 5 லட்சம் புழுவுனாங்க. அந்த உண்மையை கொண்டு வந்த தைனிக் பாஸ்கர் மாதிரியான பத்திரிகை மேலே ரைடு நடத்துனாங்க. தெருக்களில் போட்டு பிணங்களை எரிச்சாங்க. சொந்த மக்களே 2 கோடி பேருக்கு மேலே வந்து நடந்தே போனாங்க. 2 கோடி இல்லை, பல கோடி மக்கள் வந்து நடந்தே போனாங்க. வந்தே பாரத் மாதிரி நடந்தே பாரத்னாங்க. 1000 கிலோமீட்டர்லாம் நடந்து போனாங்க மக்கள் இல்லையா? ஷைன்பாக் மாதிரியான சொந்த மக்களே வந்து தெருவில் இறங்கி போராடினாங்க. குடியுரிமை எவ்வளவோ வருஷமாக அங்கே இருக்கக்கூடியவனை அஸ்ஸாம்லலாம் வந்து இந்திய இராணுவத்தில் பணியாற்றி 2 போர்களில் நாட்டுக்காக தியாகம் செஞ்சவன் விருதுகள் வாங்கினவன், இந்திய அரசாங்கத்தோட விருதுகளை வாங்கினவனை வந்து அவன் குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வந்து கேம்பில் அடைச்சாங்க. நினச்சே பார்க்க முடியாத பஞ்சமா பாதகங்களை மோடி கவர்மெண்ட் பண்ணிச்சு. ஜனங்க 36% ஓட்டு போடுறாங்க. இது தோல்வி கிடையாது, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லேவோட வேர்ட்ஸில் நம்ம அடிக்கடி பேசுவோம். அடுத்த நாள் ஜூன் 6ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட், 5ஆம் தேதி ஹிந்துவில் நடுப்பக்க கட்டுரையில் கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லேன்னு ஃப்ரெஞ்சு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டு அவன் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வேர்ல்டுலேயே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்வா பற்றின நிறைய புத்தகங்களை எழுதி இஸ் ஒன் ஆஃப் த அத்தாரிட்டிஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. ஹிந்துத்வா ஐடியாலஜி இந்தியாவில் கடந்த 200 ஆண்டுகள் எப்படி வளர்ந்ததுன்னு ரொம்ப துல்லியமாக கணித்து எழுதி கொண்டு இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸில் நம்பர் 1 அத்தாரிட்டி கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லே. அவர் எழுதுகிறாரு, பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். மோடியோட 3வது டேர்மை பற்றி அவர் எழுதும்போது 303 240 ஆகி அப்படியே பிஜேபி கவுந்துருச்சு, மோடி தோத்துட்டாருன்னு போது அடுத்த நாள் இந்த கட்டுரை அவர் எழுதினது பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். பவர் வந்து அதிகாரன்றது செங்கோல் சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை. பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். டில்டட்னா சரியறது. உங்களுக்கு வந்து அதிகாரம் செங்கோல் சற்றே சரிந்திருக்கிறது, இடம்பெயரவில்லை, ஆட்சி மாற்றம் வரவில்லைன்னா அதுதான் உண்மை. இன்னைக்கு அதில் மோடியோட கேரக்டர் பார்க்கும்போது நான் அந்த தோல்வி அவரால் ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக அது அவரை பொறுத்த தோல்வி தான். 303 240 சீட்டு குறைஞ்சிருக்கு என்னதான் சதவீத கணக்கு பேசினாலும். அப்போ 10 வருஷத்தில் செய்யாததை செய்ய ஆரம்பிக்கிறார். வக்ஃப் பில்லெல்லாம் மோடி 2.0ல ஈஸியாக புல்டோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது இப்போ கொண்டு வராங்க. ஏன்னா டு ப்ரூவ் நான் வீக்காக இல்லை, என்னோட ஹார்ட் கோர் அஜெண்டா அப்படியே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் செக்ஷன் ஆஃப் ஹிந்துத்வா சம்பல் மாதிரி அஜ்மீர் மாதிரி இஷ்யூ கையில் எடுக்கிறது. நம்ம ஹார்ட் கோர் ஹிந்துத்வாவை கைவிட்டதால தான் 303 240 ஆச்சு. ரேடிக்கலைஸ் ஆனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஆங்கிளுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இதை எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டிய செக்யுலர் ஃபோர்ஸஸ் கிட்ட வந்து ஒரு கோஹெஷனும் இல்லை, கோஆர்டினேஷனும் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு ஆக்ஷன் பிளானும் இல்லை. திசைக்கு ஒருவராக பிரிஞ்சு கிடக்குறாங்க. 99 சீட்டு வந்தோடனே காங்கிரஸுக்கு ஆணவம் வந்துருச்சு, ஜெயிச்சிடலான்னு, படுத்துக்கினே ஜெயிக்கலான்னு. அதுதான் போய் ஹரியானாலையும் வத, மகாராஷ்டிராலையும் வத. ஸோ இட்ஸ் வெரி, அதாவது இந்த ஃபைட் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக பண்ணணுன்றது தான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய செய்தியை ஒழிய இது வந்து ஸ்லாக்கனிங் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புமே எந்த ஸ்பேஸுமே இன்றைக்கி அப்போசிஷனுக்கு கிடையாது. அது இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இன்னும் கடுமையாக சண்டை போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க. பட் ப. சிதம்பரம் அவர்கள் பேசுகிற அந்த விஷயத்தோட டோனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃபீட்டிஸ்ட் டோனில் இருந்து அவர் உண்மையாக சொல்கிறாரு. பட் அது வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பலத்தை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. பலவீனம் இருந்தாலுமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதான் இவர் ரொம்ப ஓப்பனாக அதை பேசுறதே டயர்டாகி கொஞ்சம் தான் பேசுறாரு. சிதம்பரத்துக்கிட்ட அந்த டயர்ட்னஸ் இருக்கலாம். ஆஃப்டர் ஆல் இஸ் 77, கொஞ்சம் வயசும் லேட் 70s இருக்காரு. அவர் வந்து 77-78 வயசு ஆகுது. இஸ் நவ் 78. சிதம்பரம் இஸ் நவ் 78. பட் இது வந்து ஓவரால் காங்கிரஸ் பார்ட்டியோட மூடை வெளிப்படுத்துதா, ஒரு இண்டிவிஜுவலோட மூடு தான் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இட்ஸ் அ மூட் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டி இஸ் கெட்டிங் டயர்டு. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் பழைய கட்சி தான், வயசான கட்சி தானே. ஸ்தாபனங்களுக்கு இந்த மனிதர்களுக்கு ஆயுள் இருக்க மாதிரி ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் உண்டு. 1885 ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து 139 இயர்ஸ் ஆகுது. 139 வருஷமாக ஒரு கட்சி உயிரோடு இருப்பது, ஜீவித்திருப்பதே ஆச்சரியம். ஸோ எல்லா அந்த 139 ஆண்டு கால ஆயுளுடைய எல்லா நல்லது கெட்டதும் அதுக்குள்ளே உறைஞ்சி போயிருக்கும் உங்களுக்கு வந்து. அண்ட் இட் லுக் ஸ்டார்டட் கெட்டிங் டயர்டு டெஃபினட்டாக. ஸோ இது வந்து வெறும் காங்கிரஸ் கிட்ட மட்டும் இதை நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிட முடியாது. இந்த வந்து ஆவரேஜ் இந்தியன் மஸ்ட் ரெசிஸ்ட். இது இன்னொன்று, ஒரு தேர்தலில் கடைசி 30 நாளில் 15 நாளில் நீங்கள் ஃபைட் பண்ணி பிஜேபி வீழ்த்த முடியாது. 4.5 வருஷம்னா ஒவ்வொரு நாளும் போராட்டம். எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு இல்லையா? 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய விலையினும் பொழுது இன்றைக்கி நடந்து கொண்டு இருப்பது இன்னொரு சுதந்திர போராட்டம் தானே இந்தியாவில். எதிரி உன்னுடைய சொந்த சகோதரன்.
அன்றைக்கி வெள்ளக்காரன் தான் இன்றைக்கி உன்னுடைய சொந்த சகோதரன் தான் உன்னுடைய எதிரியாக, உன்னோட சகோதரனும் சகோதரியும் தான் உன்னுடைய எதிரிகளாக நிற்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் யார் இவங்க பிஜேபியில் இருக்கவங்க? தேர் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். நம்ம அவங்கள வென்றெடுக்க முடியாமல் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்குதுங்க? சம்பல் மாதிரி, அஜ்மீர் மாதிரிலாம் கற்பனை பண்ண முடியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஏதாவது பெட்டிஷன் வந்ததுன்னா ஃபைன் பண்ணி அனுப்புவாங்க ஜட்ஜு. தேல் பி ஃபைண்ட் ஆர் சென்ட் டு ஜெயில். 10,000 ரூபாய் ஃபைன் கட்டு, இல்லை 1 வாரம் ஜெயிலுக்கு போ, 1 மாதம் ஜெயிலுக்கு போடுவான். நடந்திருக்கு அதெல்லாம். இன்றைக்கி சர்வசாதாரணமாக அஃபிடவிட்ஸ் ஃபைல் பண்ணுறதும் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வாங்குறதும் ஏஎஸ்ஐக்கு ஆர்டர் பண்ணுறாங்க ஜட்ஜு. ஏஎஸ்ஐ ஆக்டே தனி. இப்படி தான் இஷ்டம் போல் ஒரு கோர்ட் ஆர்டர் பண்ண முடியாது. ஏஎஸ்ஐ மான்யூமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. அது 500 வருஷத்துக்கு முன்னால் இருக்க ஒன்று உன் இஷ்டத்துக்கு போய் எதை வேணால் நோண்டு நீ சொல்லுவியா? அதில் ஒன்று சொல்கிற சந்திரசூட், நான் இன்வேசிவ் மெத்தட். அது என்ன நான் இன்வேசிவ் மெத்தடு? இந்த மாதிரியான அபத்த களஞ்சியத்தெல்லாம் எப்படி நீ கண்டுபிடிப்ப? மாஸ்க்கு கீழே என்ன இருக்குன்னு எதை வச்சு கண்டுபிடிப்ப? அப்படி கண்டுபிடிக்க போகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகாம ஆகாதா? த பெஸ்ட் ப்ராக்டிசஸை நீ அடாப்ட் பண்ணினா கூட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கீழே 500 வருஷமாக இருக்க ஒரு சிவில் ஸ்ட்ரக்சருக்கு கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகும்போது அந்த ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகாம ஆகாதா? விச் இஸ் ஃபண்டமெண்டலி அகேன்ஸ்ட் ஏஎஸ்ஐ ஆக்ட். ஒரு துரும்பு கூட அது மேலே பட முடியாதுங்க. அப்படி நீங்கள் சொன்னது மாதிரி கண்டுபிடிச்சும் என்ன பண்ண போகிறோம்? என்ன ரெண்டாவது அது அதை விட மோசமானது. கண்டுபிடிச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்? அந்த ஏஎஸ்ஐ ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்ட்டுங்க. இப்போ நம்ம அந்த ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸில் ஒரு பூஞ்செட்டியை கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியாது. செக்ரட்டேரியட்டில் கலைஞரை தானே சொன்னார், ஒரு பூந்தொட்டியை கூட எடுத்து வைக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைன்னார். ஏன்னா தலைமைச் செயலகம் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே நம்ம ஆர்மி கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும். ஆர்மியை கேட்காம எதுவுமே எடுத்து வைக்க முடியாது. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ மகாபலிபுரத்தில் போய் அந்த கண்ட்ரோலில் ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்க அந்த மான்யூமெண்ட்ஸ் கிட்ட மாநில அரசு நினச்சதுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இதுதான் ஏஎஸ்ஐ ஆக்டோட வீரியம். இது இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு நேரு கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான அம்சங்களில் ஒன்று. ஏன்னா இந்த நாடு வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்களை தன்னகத்தை கொண்டு இருக்குது. மிகச்சிறந்த கட்டிட தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குது. பை வே ஆஃப் ஃபோர்ட்ஸ், பை வே ஆஃப் டெம்பிள்ஸ், பை வே ஆஃப் மாஸ்க்ஸ், பை வே ஆஃப் கத்தீட்ரல்ஸ், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொண்டு வரோம். அங்கே போய் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸை வந்து ஒரு சிவில் ஜட்ஜால் பாஸ் பண்ண முடியுதுன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்குது. அப்போ ஏஎஸ்ஐ ஆக்ட்னு எதுக்கு வச்சுருக்கீங்க? இன்ஃபேக்ட் ஏஎஸ்ஐ ஆக்ட் ஸ்வீப்பிங் பவர்ஸுங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் நினச்சா கூட வந்து ஒரு மானிமெண்ட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் அது. அதை சர்வசாதாரணமாக இன்றைக்கி பைபாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஒன்று தான் மகாத்மா காந்தியோட வேர்ட்ஸ் தான், கடைசி வார்த்தை தான், சப்கோ சன்மதி தேவ் பகவான். எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு ஆண்டவனேன்னு கேட்குறத தவிர வேறு எதுவும் இது வழி இருக்கிறதா தெரியல. சிதம்பரம் சொன்னது சிதம்பரத்தோட கருத்து மட்டும் இல்லை. ஐ திங்க் காங்கிரஸ் பார்ட்டியோட ஒப்பீனியன். தே ஆர் கெட்டிங் டயர்டு. அப்படி தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி கபில்.